இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்திலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே என்னுடைய வாழ்த்துதலை நான் கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர். 4 மாதங்கள் நம்மை கிருபையாக பாதுகாத்து வழிநடத்தி இந்த 5வது மாதத்திற்குள்ளும் கர்த்தர் நம்மை பிரவேசிக்க பண்ணினதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக இந்த காலை வேளை நம்முடைய கவனத்தை, நம்முடைய இருதயத்தை கர்த்தர் திருப்புவாராக. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம். அந்த கடைசி பகுதி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அல்லேலூயா சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இந்த வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே ஆண்டவரை பற்றி பல்வேறு காட்சிகளை, பல்வேறு தரிசனங்களை யோவான் பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம். நிலையங்கி தரித்தவராய் உலாவிக் கொண்டிருக்கிற அவரை யோவான் பார்க்கிறார். இன்னும் பார்க்க போனால் அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் ஆட்டுக்குட்டியை போல இருக்கிற அவரை யோவான் பார்க்கிறார். யுத்தம் செய்ய யுத்த குதிரையின் மேலே ஏறி வரும் சேனையின் அதிபதியாக பார்க்கிறார். ஆனால் இந்த 19வது அதிகாரத்தில் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு காண்பிக்க விரும்புவது ராஜரீகம் பண்ணுகிறவராக தம்மை ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. சிங்காசனத்தை காட்டாமல் அரசாண்டு கொண்டிருக்கிற ஒரு தேவனை நமக்கு இந்த 5வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய ஆண்டவர் ஒரு பொருளை நமக்கு காண்பிக்கவில்லை, ராஜரீகம் பண்ணுகிற அல்லது ராஜ்யபாரம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரை உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். அதற்கு எல்லாரும் கை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா, செயல்படுகிற தேவனை கர்த்தர் நமக்கு காண்பிக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் சும்மா இருப்பவர் அல்ல. நம்முடைய தேவன் யாரு? செயல்படுகிற ஒரு தேவன். அல்லேலூயா. என்றோ ஒரு நாள் அல்லது என்றோ ஏதோ ஒரு வருஷம் அரசாண்டவர் அல்ல, இன்றைக்கும் அரசாளுகிறவர் அவர். தொடர்ந்து நாளையும் நம்மை அரசாள போகிற ஒரு சர்வ வல்ல தேவனை கர்த்தர் யோவானுக்கு கர்த்தர் காண்பிக்கிறார். காண்பித்து மனதிலே பதிய வைத்து நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அதை எழுத வைத்ததனுடைய காரணம், ஆண்டவர் சொல்ல விரும்பினது என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, இதற்கு முன்பு நடந்தன வெளிப்படுத்தினுடைய விசேஷத்தினுடைய காரியங்களை பார்க்கும் பொழுது, வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் முதல் 11வது அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அந்தி கிறிஸ்துவின் ஆளுகை இந்த உலகத்திலே இருப்பதையும், மிக கொடுமையான சூழ்நிலைகள் இருப்பதையும், ஆண்டவருடைய தண்டனை, ஆண்டவருடைய ஆக்கினை தீர்ப்பு உலகத்தின் மேல் வருவதை பார்க்கிறோம். 17-18 அதிகாரங்களிலே மகா பாபிலோன் என்கிற மார்க்கத்தையும், உலகத்தில் தேவனற்றதான ஒரு அமைப்பையும், நியாய தீர்ப்பையும் பார்க்கிறோம். 6 முதல் 18 வரை, 18வது அதிகாரம் வரை உள்ளதான நிகழ்ச்சிகள் வேதனையை காண்பிக்கிறது. அது நமக்கு சஞ்சலத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது, ஆனால் அழிவை காண்பிக்கிறதாகவும் இருக்கிறது. ஆனால் இந்த அதிகாரத்திலே யோவானுக்கு சிங்காசனத்தின் மேலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு ராஜாவை பார்க்க கர்த்தர் வைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. யோவானே, உன்னை சுற்றிலும் முழு உலகத்திலும் இருக்கிற நிலைமைகள், சங்கடங்கள், கட்டுப்படுத்த முடியாத வேதனை, அழிவுகள், கண்ணீர், புலம்பல், சஞ்சலத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் நீ அவைகளை பார்க்க அவசியம் இல்லை. ராமன் சொல்லுங்களேன். பக்கத்துல இருந்து பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க. இந்த முழு உலகத்திலும் இருக்கிற நிலைமைகள், சங்கடங்கள், கட்டுப்படுத்த முடியாத வேதனை, அழிவு, கண்ணீர், புலம்பல்,
சஞ்சலத்தை எல்லாம் ஏற்படுத்துவதாக இருந்தாலும் நீங்க அவங்களை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கவனம் எங்கு இருக்கணும்னா, சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற ஆளுகை செய்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை உன்னுடைய கண்கள் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. ஏன் அந்த ராஜாவை பார்க்கும்படி யோவானுடைய கவனத்தை திருப்புகிறார்? இந்த காட்சி சகலத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ராஜாதி ராஜாவாகிய தேவனை பார்க்க இந்த காட்சியை எதற்காக ஆண்டவர் தருகிறார்? யோவானுக்கும் சபைக்கும் நம்பிக்கை உறுதி கொடுப்பதற்காக இந்த ஆண்டவர் காண்பிக்க விரும்புகிறார். யோவானே, உனக்கு வெளிப்பட்டு நீ கண்ட காட்சிகள் வேதனை, வருத்தம், சஞ்சலம், இதையெல்லாம் காண்பிக்கிறது. இன்னும் சொல்ல போனா போராட்டம், யுத்தம், ஆக்கினையை காண்பிக்கிறது, அழிவை காண்பிக்கிறது. நாம் கடந்து வந்த உலக சூழ்நிலைகளும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளாய்த்தான் நம்முடைய வாழ்க்கையில இருந்தது. அது நடந்தது உண்மை, வந்தது உண்மை. ஆனால் அவைகளின் மேலல்ல, ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவின் மேல் நம்முடைய கவனத்தை திருப்ப ஆண்டவர் விரும்புகிறார். எதற்காக நம்முடைய கவனத்தை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார்? நடப்பவைகளை, சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஏன் இப்படி, இது எவ்வளவு காலம் நீடிக்கும், இதற்கு விமோசனம் உண்டா என்கிற கேள்விகள் உனக்குள்ள என்ன பண்ணும்? எழும்பக்கூடும். இந்த கேள்விகள் மத்தியிலே அவர் தம்முடைய பிள்ளைக்கும் தம்முடைய ஜனத்திற்கும் முழு உலகிற்கும் நம்பிக்கை உறுதி கொடுப்பதற்காக எல்லாம் இப்படியே சோகமாக முடிய போவது இல்லை என்கிற உறுதியை கொடுப்பதற்காக கவனத்தை கர்த்தர் திருப்ப விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதற்கு முற்றுப்புள்ளி உண்டு. அது மகிமையான ஒன்று இருக்கிறது. ஏசாயா 43வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 43வது அதிகாரம் 15வது வசனம். நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும், நானே உங்கள் பரிசுத்தராகிய கர்த்தரும், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும், இஸ்ரவேலின் சிருஷ்டிகரும், உங்கள் ராஜாவும் ஆனவர், உங்கள் ராஜாவும் ஆனவர். நீங்கள் இந்த அதிகாரத்தில் முந்தின வசனங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தடுமாறி வேதனையோடு வந்த காட்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் சந்தித்ததான போராட்டமான சூழ்நிலைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சமுத்திரத்தை அவர்கள் சந்திக்கிறார்கள், வனாந்திரத்தை சந்திக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இந்த 15வது வசனத்தில் அவர் சொல்றார், அவர்கள் ராஜாவை பார்க்கும்படி அவருடைய கவனத்தை கர்த்தர் திருப்புகிறதை பார்க்கிறோம். நான் உங்கள் ராஜாவும் ஆனவர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களுக்கு முன்பு சமுத்திரம் உண்டு, உங்களை சுற்றி வனாந்திரம் உண்டு. அத்தனையும் நெருக்கமான சூழ்நிலை. அவைகளை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பீர்களானால் உங்களுக்குள்ள என்ன வரும்? கேள்விகள் வரும். அதற்கு பதில் உங்களுடைய ராஜாவை பாருங்கள் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏன் பார்க்க சொல்கிறார்? எதற்காக ராஜாவை பார்க்க சொன்னார்? 18-19. ஏசாயா 43வது அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த 18-19 வசனங்களுக்கு வரும்போது அந்த ராஜாவானவர் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க விரும்புகிறார். என்ன நம்பிக்கை? நீங்கள் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், நடந்தவைகள் இருக்கிறதே, கடந்து போனவைகள் இருக்கிறதே, அவைகளை குறித்து நீங்கள் என்ன பண்ண வேண்டாம்? சிந்திக்க வேண்டாம். அவைகளை நீங்கள் நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன், அது நாளைக்கு அல்ல இன்றைக்கே தோன்றும் என்று அவர்களுக்கு நம்பிக்கை உறுதி கொடுப்பதற்காக அழிந்தவைகள்,
நடந்தவைகளை பார்க்காமல் ராஜாவை பார்க்க கவனத்தை கர்த்தர் திரும்ப செய்தார். அதே கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம் ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவர் செய்வாராக. நம்முடைய கவனத்தை அவருக்கு நேராக திருப்புவாராக. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள் கொஞ்சம் வேகமாக வாசிங்க. 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 4 முதல் 10 வசனங்கள். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சாயங்களும் உண்டாகும். கெட்ட சிந்தையுள்ளவர்கள், சத்தியமில்லாதவர்கள், தேவ பக்தி ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாகிய மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்றும் நாம் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதும் என்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். போதும். ஆவிக்குரிய பின்மாற்றத்திலே இருக்கிற ஒரு சூழ்நிலை, வறட்சியாய் போயிருக்கிற ஒரு சூழ்நிலையை இந்த பகுதியிலே தேவன் காண்பிக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே எப்படி ஆவிக்குரிய மந்த நிலைமையும் அழிவு நிலைமையும் ஊடுருவி இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனத்தை போல சொல்லி, இவ்வளவு பாதிப்பான நிலைமை இருக்கும்போது இதற்கு பதில் உண்டா என்ற கேள்வி வரும்போது 15வது வசனத்துல பவுலின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இருக்கும் அந்த வேதனையான இருக்கிற அந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலையை பார்ப்பதற்கு பதிலாக ஏக சக்கராபதியாய் இருக்கிற ராஜாதி ராஜாவை பார்க்க கர்த்தர் பவுலை எழுத வைக்கிறார். அல்லேலூயா. ராஜாவை பார்த்த பொழுது அடுத்த வசனத்தில் ராஜா தருகிற நம்பிக்கை, ராஜா தருகிற ஆசீர்வாதத்தை கண்டு அவருக்கு மகிமையை செலுத்த, அவரை உயர்த்த அவர் கர்த்தர் கிருபை தருகிறார். நடந்ததை பார்த்தால் உண்மையிலே என்ன கேள்வி வரும் அப்படின்னா, உண்மையிலேயே ராஜா அரசாளுகிறாரா, உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொல்லி ஒரு சிலருக்கு கேள்வி வரும். வேதத்தில் பார்க்கும் பொழுது 70 ஆண்டுகள் பாபிலோனுக்கு சிறையிருப்பு உண்டு என்று இஸ்ரவேலுடைய பாவத்தின் நிமித்தம் தீர்ப்பை எரேமியாவின் மூலமாக ஆண்டவர் சொன்னார். அந்த புஸ்தகம் முழுவதும் இஸ்ரவேலருக்கு வரக்கூடிய ஆக்கினியை குறித்து பல குறித்ததாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவர் கொடுத்தார். அவர்கள் திரும்பி வரும்போது, அந்த நல்ல கவனிங்க, கிடைக்கிற நன்மைகளை வாக்குத்தத்தமாக அந்த புஸ்தகத்தை முடிக்கும் போது, எரேமியாவின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 31 32 வசனங்களை வாசிங்க. எரேமியா 52வது அதிகாரம் 31 32. யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷம் 12ஆம் மாதம் 25ஆம் தேதியிலே ஏவின் மொரோதாத் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சாலையிலிருந்து வெளிப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனோட அன்பாய் பேசி
அவனுடைய ஆசனத்தை தன்னோட பாபிலோனிலிருந்து ராஜாக்களுடைய ஆசனங்களுக்கு மேலாக வைத்து. நல்ல கவனிங்க, அந்த நிலைமைகளை பார்க்காமல் ஒரு ராஜாவை பார்க்க கவனத்தை திருப்புகிறார். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவன் சிறை கைதியாக இருக்கிறான். 37 ஆண்டுகள் அவனுடைய சிறையிருப்பு. எத்தனை ஆண்டுகள்? 37 ஆண்டுகள் அவனுக்கு சிறையிருப்பு. நம்பிக்கை இல்லை. அந்த நேரத்தில் பரலோக தேவனாகிய கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். அன்று பாபிலோனிலே நேபுகாத்து நேச்சாருக்கு பின்பு ஒருவன் ராஜாவாக வருகிறான். அவன் யார் தெரியுமா? தீமையினுடைய மொத்த உருவமே அவன்தான். தீமையினுடைய மொத்த உருவமே அவன்தான். அப்படிப்பட்ட மனிதன் இன்னும் எப்படி பண்ணுவான்? கொடுமையாகத்தான் தண்டிப்பான். அப்படிதான் வருவான். கொடுமையான தீமையின் மொத்த உருவம்னா அவங்க தண்டிச்சதை விட இன்னும் இவன் பல மடங்கு என்ன பண்ணுவான்? தண்டிக்கிறவனாக தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் செய்வதை அந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். அந்த தீயவனை வைத்து யோயாக்கீனை மீண்டும் ராஜாவாக என் ஆண்டவர் உயர்த்துகிறார். அல்லேலூயா. கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, அதே நன்மையை உங்களுக்கும் தம்முடைய ஜனத்திற்கும் செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கையை கொடுப்பதற்காக இந்த காலை வேளையில் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். எங்களை சுற்றி இருக்கும் சூழ்நிலையில எங்களை ஆளுகை செய்கிற ராஜாவை நீர் பார்க்க செய்கிறீர் ஆண்டவரே. எத்தனை பேருக்கு ஆசை ராஜாவை இந்த 5வது மாசத்துல என்னை ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜாவை பார்க்கிற கண்கள் எனக்கு தேவை. பரிசுத்த வேதாகமத்தில் தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில இருக்கும்போது அவனுடைய வாழ்வினுடைய அடித்தளத்தை என் ஆண்டவர் தொட்டபோது அவனுடைய சூழ்நிலை என்னன்னா, நம்பிக்கைக்கு வழியே இல்லாதிருந்தவன். அந்த நிலையிலே ராஜாதி ராஜாவை அவன் பார்க்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பார்த்தபோது அவனுடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையை கர்த்தர் துளிர செய்கிறார். ஆசீர்வாதம் பெருக்கெடுக்க செய்கிறார். இந்த நாளிலே சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறவர். நமக்கும் ஒரு நம்பிக்கையை, உறுதியை தருவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அது என்ன நம்பிக்கை, உறுதி என்பதை அந்த மனிதனுடைய வாழ்க்கையின் மூலம் நாம் காண கர்த்தர் கிருபை தருவாராக. அந்த நம்பிக்கை என்ன? எவைகளிலே கர்த்தர் நம்பிக்கை தருகிறார்? தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 34 முதல் 37 வசனங்கள். தானியேல் 4வது அதிகாரம் 34 முதல் 37 வசனங்கள். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்று இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகங்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. ஆகையால்
நேபுகாத் நேச்சராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிருபைகள் எல்லாம் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள் அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இங்கே நேபுகாத் நேச்சார் என்கிற ஒரு ராஜாவை பார்க்கிறோம். உயர்ந்த நிலையிலே இருந்தவன், இன்னும் சொல்ல போனா பேரரசனாய் இருந்தவன். அவன் எப்படி போயிட்டான்னா, மிருகத்தை போல காட்டிலே வாழ்ந்து இதற்கு கீழாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கை போகவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த அளவு அவனுடைய வாழ்க்கையானது போய்விட்டது. அந்த நேரத்தில் ராஜாவை பார்க்கிறான். அவன் சொல்கிறான், என் கண்களை உயர்த்தி உன்னதமானவரை கண்டேன், அவர் ராஜ்யபாரம் நித்தியத்திற்கு உரியது என்று இயலாத சூழ்நிலையிலே, அனைத்தும் பாதிக்கப்பட்டு பறிக்கப்பட்ட சூழ்நிலையிலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்க்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையிலே அந்த தரிசனத்தை கர்த்தர் கொடுப்பாராக. அவனுக்கு இந்த தரிசனம் கிடைத்த போது ஒன்றை அவனாலே கண்டுகொள்ள முடிந்தது. அவன் அந்த ராஜாவை பார்த்த பொழுது அவனுக்கு வந்த நம்பிக்கை, இந்த ராஜா என்னை உணர்த்தி மீண்டும் என்னை உயர்த்த வல்லமை உள்ள தேவன் என்கிற நம்பிக்கை அவனுக்குள்ளே வந்தது. உணர்த்தி உயர்த்த வல்ல உன்னதமான ராஜா நம்மையும் அனைத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நேபுகாத்தின் நேச்சாரின் வாழ்விலிருந்து ராஜாவை தரிசித்த போது அவன் சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் கொடுத்த அற்புதமான திருப்பத்தை பார்த்து அதே நம்பிக்கையை நமக்கும் கர்த்தர் தர விரும்புகிறார் என்கிற விசுவாசத்தோடு ஆயத்தமாய் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அவனுக்கு 3 காரியங்களை கர்த்தர் ஏற்பட செய்கிறார். இந்த காலை வேளையில் டைம் இருக்கிற வரைக்கும் அதை குறித்து நான் பேசுகிறேன். முதலாவது தானியேலின் புத்தகம் 4வது அதிகாரம் 34வது வசனம். தானியேல் 4வது அதிகாரம் 34வது வசனம். அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏற்படுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக. என்ன செஞ்சார்னா, அவனுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மறு விழிப்புணர்வை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் கண்களை சொல்றான், என் கண்களை வானத்திற்கு என்ன பண்ணேன்? ஏறெடுத்தேன். எதற்காக கண்களை ஏறெடுத்தான்? இதுவரை எப்படி இருந்தான்னா, மிருகங்களோடு மிருகமாய் இருந்து தரையையும் புல்லையும் பார்த்து கொண்டிருந்த அவனுக்கு ராஜாதி ராஜாவானவர் தரிசனம் கொடுத்த போது உன்னதமானவரை பார்க்க அவனுடைய கண்கள் உயர்ந்தது. அல்லேலூயா. மறு விழிப்புணர்வை கர்த்தர் கொடுக்கிறார். இதுவரைக்கும் எப்படி இருந்தா? மிருகத்தை போல மிருகத்தோட மிருகமாய் இருந்து தரையையும் புல்லையும் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு ராஜாதி ராஜாவுடைய தரிசனம் கிடைத்த போது அவனுடைய கண்கள் அவரை நோக்கி பார்த்தது. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை உறுதியை என் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். என்ன உறுதி? எல்லா அழிவுகள், எல்லா நெருக்கங்கள், ஒன்றும் நகர முடியாத சூழ்நிலையிலே ஒன்றை ஆளுகை செய்கிற ராஜாவானவர் செய்ய போகிறார். அல்லேலூயா. என்ன செய்வார்? நம்ப முடியாத மனிதருடைய கண்கள்,
இதுவரை ஆண்டவரை பார்க்க முயற்சி எடுக்காத கண்கள் முதல் முறையாக இந்த ஆண்டவரை பார்க்க கண்களை ஏறெடுக்க வைப்பாராக. அல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆவிக்குரிய மறுரூபம் இருக்கும் என்று ராஜரீகம் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? அல்லேலூயா. நீ ராஜாவாய் இருந்து ஆளுகை செய்வதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், எங்களுடைய வாழ்க்கையிலே இத்தனை நெருக்கடிகள், இத்தனை போராட்டங்கள், ஆண்டவரே மத்தியிலே ஆவிக்குரிய எழுச்சியை, ஆவிக்குரிய எழுப்புதலை, ஆவிக்குரிய உயிர் மீட்சியை நீர் மறுபடியும் துவக்குவீராக. அல்லேலூயா. தானியேல் 2வது அதிகாரத்தில் தான் கண்ட சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் கொடுத்த போது இந்த மெய் தேவனை அறிந்து கொள்ளும் விழிப்புணர்வு முதல் முறை ராஜாவுக்கு ஏற்பட்டது. தானியேல் 3வது அதிகாரத்தில் மூன்று வாலிபர்களை தூக்கி அக்கினி சூளையிலே போட்ட பொழுது 4வது ஒரு மனிதனை பார்த்தானே, அந்த தேவனை பார்த்தபோது ஆவிக்குரிய விழிப்புணர்வு இன்னும் அவனுக்கு அதிகமாயிற்று. நீங்கள் தானியேல் புத்தகம் 4வது அதிகாரம் முதல் பகுதியிலே பார்க்கும் பொழுது இன்னொரு சொப்பனம் காண்கிறான். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை தானியேல் விவரமாக சொன்னபோது இந்த தேவனை குறித்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு இன்னும் அவனுக்கு அதிகமானது. தானியேல் 4:29 வாசிங்க. தானியேல் 4:29. 12 மாதம் சென்ற பின்பு 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயிலிருந்து இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. நல்ல கவனிங்க. கடைசியாக இந்த தேவனை குறித்த ஆவிக்குரிய சத்தியத்தை உணர்வை பெற்று 12 மாதங்கள் ஆகிவிட்டது. அவன் வாழ்வில் தான் பெற்ற விழிப்பை, ஆண்டவரை குறித்த உணர்வை, அவர் தனக்கு சொன்ன, அவர் தன்னிடம் எதிர்பார்த்த எதிர்பார்ப்புகளை மறந்துவிட்டு ஒரு நாள் அவன் சொல்லுகிறான், இது நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்னபோது உயரத்தில் இருந்து தரைக்கு தள்ளப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. மிருகங்களோடு ஒன்றாக போய்விட்டான். அந்த சூழ்நிலையிலே தம்மை அவனுக்கு காண்பிக்க விரும்பின ராஜாதி ராஜா ஆளுகை செய்கிறவராக தம்மை காண்பிக்கிறார். அந்த தரிசனத்தை அவன் பெற்றான். அவன் அந்த வாழ்வில் பெரிய நன்மைகளை கொண்டு வர இருக்கிறார். ஆனால் முதலாவது அவனிலே தேவன் செய்ய விரும்பினது என்னவென்று சொன்னால், ஆவிக்குரிய உயிர் மீட்சியை கர்த்தர் கொண்டு வர விரும்பினார். அல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் ஜெபத்தை கேட்டு நன்மைகள், மாற்றங்களை கொண்டு வருவார். ஆனால் அவர் கொண்டு வருகிற முதல் உத்தரவாதம் ஆவிக்குரிய மறுமலர்ச்சி. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? முதலாவது ஆவிக்குரிய மறு விழிப்புணர்வை நம்மிலே இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். தேசத்திலே கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் காண்பிக்க விரும்புகிறார். சபைகளிலே, குடும்பத்திலே அந்த ஆவிக்குரிய விழிப்புணர்வு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனம். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 1வது வசனம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். நல்ல கவனிங்க. மகா வறட்சியான ஒரு துளி மழை கூட இல்லை. இவ்வளவு பாதிப்பு இருக்கும் நேரத்தில் ஜனங்கள் எல்லாம் மழைக்காக கேட்டுக்கொண்டிருக்கும் போது கர்த்தர் 18:39 வாசிங்க. 1 ராஜாக்கள். ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது
கண்டபோது ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்றார்கள். மழைக்காக கேட்கிறாங்க. ஆனா மழையை கொடுப்பதற்கு முன்பு கர்த்தர் ஒன்றை செய்ய விரும்புகிறார். கர்த்தர் செய்த முதல் காரியம் ஆவிக்குரிய மறு விழிப்புணர்வும் உயிர் மீட்சி மழையை பெய்ய செய்யும் முன்பு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்கிற எழுப்புதல் வருவதற்கு என் ஆண்டவர் கிருபை செய்தார். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு பரிகாரம் நீர் தருவதற்கு முன்பு எனக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய மீண்டும் விழிப்பை, துடிப்பை, உணர்வை, எழுப்புதலை இந்த காலை வேளையிலே எங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா. மல்கியா, மத்தேயு 2 புஸ்தகத்திற்கு இடையிலே ஆண்டவருடைய எந்த வெளிப்படுத்தலும் இல்லை. 400 ஆண்டுகள் இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்தில் தேவனை தேட நினைத்தால் கிடைப்பதற்கு அது அரிதாய் இருந்த ஒரு காலம். ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய ஜனத்தின் ஜெபத்தை கேட்டு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு முன்பு முதலாவது மத்தேயு 3வது அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திற்கு போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார். ஞானஸ்நானம். நல்ல கவனிங்க. யோவானை அனுப்பி பட்டணங்கள் பட்டணமாக மனம் திரும்பி தேவனிடம் வருவதற்கு கிரியை செய்தார். தனிப்பட்ட வாழ்விலும் சபைகளிலும் உம்முடைய ஜனத்திலும் ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை இந்த நாட்களிலே என் ஆண்டவர் மீண்டும் தருவீராக. இதுவரை உம்மை நோக்கி பார்க்க கண்கள் உமக்கு நேராக உயர்த்தப்பட்டு உள்ளங்கள் உமக்கு படைக்கப்பட கர்த்தர் செய்வீராக. ஆவிக்குரிய மறு விழிப்புணர்வை கர்த்தர் இந்த நாட்களிலே முதலாவது செய்ய இருக்கிறார். அதை செய்வாராக. அது மேலே இருந்து துவங்க உதவி செய்வாராக. ஆமென். குடும்ப தலைவரிடமிருந்து அதை துவங்க கர்த்தர் உதவி செய்வாராக. மேய்ப்பர்களிடமிருந்து கர்த்தர் அதை துவங்க உதவி செய்வாராக. அரசாங்கத்திலே பணியாற்றுகிற மேல பொறுப்பில் இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களிலிருந்து கர்த்தர் அந்த மாற்றத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் செய்ய துவங்குவாராக. ஆளுகை செய்கிறவர்களிடம் இருந்தும் அந்த துவக்கம் வருவதாக. ஆண்டவரே, எல்லாரிடத்திலும் கர்த்தர் வர உதவி செய்வீராக. இந்த மாதம் ஒரு மறு விழிப்புணர்வு வருகிற மாதமாக கர்த்தர் மாற்றி தருவாராக. இரண்டாவது வாழ்க்கையில் என்ன செய்தார்? தானியேல் 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்களையும் எனக்கு திரும்பி வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன். அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்தது. இரண்டாவது, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப கொண்டு வருகிறார். முதலாவது ஆவிக்குரிய மறு விழிப்புணர்வை கொண்டு வருகிறார். இரண்டாவது, இழந்து போனதை கர்த்தர் திரும்ப என்ன பண்ணுகிறார்? கொண்டு வருகிறார். ஒரு வார்த்தை மறுபடியும் வருகிறது, திரும்ப திரும்ப வந்தது. அந்த வார்த்தை என்ன? ஆண்டவர் ஆவிக்குரிய விழிப்புணர்வு வரும் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார். இரண்டாவது, ராஜாதி ராஜா கொடுக்கும் நம்பிக்கை என்ன? திரும்பி வருதல் ஒன்று இருக்கிறது. அதாவது மீண்டும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு காரியம் இருக்கிறது. மீண்டும் அனைத்தும் புதிதாக்கப்படுகிற ஒரு நிலைமை, ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் உண்டு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? திரும்பி வருதல், புதுப்பிக்கப்படுதல், புதிதாக்கப்படுகிற ஒரு நிலைமை, நிகழ்ச்சி நிச்சயமாய் உண்டு. அல்லேலூயா.
அந்த நிச்சயம் உண்டு என்பதை 36வது வசனத்தின் மூலம் ஆண்டவர் காண்பிக்கிறார். கை உயர்த்தி, அது என்னிலே நடப்பதாக, என்னை சூழ நடப்பதாக, எங்கள் தேசத்தில் நடப்பதாக. மனிதனால் முடியவில்லை, ஆனால் ராஜாவால் அது முடியும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19:6 நம்ம வாசிக்கிறோம். அவர் ஏன் அப்படி காண்பிக்கிறார்? வெளிப்படுத்தல் 20-21 அதிகாரங்களிலே நித்தியத்தை ஆண்டவர் கொண்டு வர இருக்கிறார். 22 மகிமையான நித்திய வாழ்வை குறித்து சொல்லி இருக்கிறார். 19வது அதிகாரம் வரைக்கும் அழிவுகள் இருந்தது. ஆனால் 20, 21, 22 அதிகாரங்களிலே புதிய வானம் புதிய பூமியை படைப்பார். 1000 வருட அரசாட்சியிலே ஏதேனினுடைய உண்மை நிலைமையை, சமாதான நிலைமையை அவர் கொண்டு வருவார். அரசாளுகிறவை குறித்த காட்சி எதற்கு நமக்கு தேவை? அவர் நம் வாழ்வை முற்றிலும் புதிதாக்குகிறவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவர் நம்முடைய வாழ்க்கையை முற்றிலும் புதிதாக்குகிறவர். என் இழந்தவைகளை திரும்ப வர செய்கிறவர் ராஜாதி ராஜா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கடந்த மாதம் வரைக்கும் எதை இழந்தீங்களோ அவங்கள கர்த்தர் திரும்ப கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சாருக்கு எவைகளை கொடுத்தார்? 4 அதிகாரம் 36வது வசனம். தானியேல் 4:36. அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. முதல்ல என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, என் ராஜ்யபாரத்தின் மேன்மைக்காக, என் மகிமையையும் என் முகக்கலைகளையும். என்ன வந்துச்சா? என் மகிமையையும் முகக்கலைகளையும், என் முகக்கலையையும் எனக்கு திரும்பி வந்தது. எனக்கு திரும்பி வந்தது. போதும், எல்லாம் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. நேபுகாத்நேச்சாருக்கு எது அவனுக்கு திரும்ப இழந்தது? எது திரும்ப? புத்தி வந்துச்சு, முகக்கலை வந்துச்சு, அப்புறம் கனம் மகிமை என்ன பண்ணுச்சு? திரும்ப வந்தது. அவன் சொல்றான், மகிமை வந்தது, முகக்கிழமை வந்தது. இது சாதாரணமானதல்ல. என்னுடைய ராஜ்யத்தின் மகிமைக்கு, என் பேரரசின் ஒரு காலத்தில் இருந்த மகிமைக்கு பொருத்தமான மகிமையை திரும்ப ஆண்டவர், நல்ல கவனிங்க, கொடுக்கிறார். ஏதோ ஒரு முகக்கலையை கொடுக்கவில்லை, ஏதோ ஒரு மகிமையை கொடுக்கவில்லை. பொருத்தமான மகிமை, பொருத்தமான முகக்கலையை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அங்க சொல்றாரு, அதுக்கு பின்னாடி நீங்க வர செய்யும் போது, இழந்து போன பிரதாபத்தையும் இழந்து போன பிரகாசத்தையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாரோ தம்முடைய ஜனத்திற்கு திரும்ப கொடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க இழந்து போன பிரகாசத்தை, இழந்து போன பிரதாபத்தை இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் திரும்ப உங்களுக்கு கொடுக்க போகிறார். அல்லேலூயா. அதை நான் சொல்லவில்லை, அரசாளுகிற ராஜாதி ராஜா சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய நிலைக்கு இவனை ஆண்டவர் குறித்திருந்தார். அந்த நிலைமையில் இருக்கும்போது அதற்கு பொருத்தமான என்ன வேண்டும்? மகிமை வேண்டும். அதற்கு பொருத்தமான முகைக்கலை வேண்டும். இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் குறித்த நிலையிலிருந்து நீங்கள் தவறி இருந்தால், அல்லது கர்த்தர் குறித்த நிலையை நீங்கள் இழந்திருந்தால், மீண்டும் குறித்த நிலைக்கு பொருத்தமான கிருபையும் பொருத்தமான பிரகாசத்தையும் பொருத்தமான பிரதாபத்தையும் என் ஆண்டவர் அரசாளுகிற ராஜாதி ராஜா இந்த 5வது மாதத்தில் உங்களுக்கு அதை கொடுக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை செய்ய விரும்புகிறார். இனி நாம நினைக்கிறோம், இது எவ்வளவு நாள், எவ்வளவுதான் இது, முடியாது, துக்கத்திலே தான் நாம் மடியணும் என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். ஆனால் யாக்கோபு அப்படிப்பட்ட நிலைமையில தான் இருந்தான். நான் துக்கத்திலேயே தான் என்ன பண்ணணும்? மரிக்கணும் என்கிற நிலையில தான் யாக்கோபு இருந்தார். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிங்க. அவர்கள் யோசேப்பு தங்களுடனே சொன்ன வார்த்தைகள் யாவையும் அவனுக்கு சொன்னபோது, அவர் சொன்னபோது தன்னை ஏற்றிக்கொண்டு போகும்படி யோசேப்பு அனுப்பின வண்டிகளை அவன் கண்டபோதும் அவர்களுடைய தகப்பனாகிய யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. அப்பொழுது இஸ்ரவேல்
குமாரனாகிய யோசேப்பு என் குமாரனாகிய யோசேப்பு இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இன்னும் உயிரோடு இருக்கிறானே, இது போதும், நான் மரணம் அடையும் முன்னே போய் அவனை பார்ப்பேன் என்றான். போய் அவனை நல்ல கவனிங்க. யோசேப்பு அனுப்பின வண்டிகள், யோசேப்பு அனுப்பின பொருட்கள் அவன் வீட்டை தேடி வருகிறது. இதை பார்த்த பொழுது வேதம் சொல்லுகிறது, யாக்கோபினுடைய ஆவி உயிர்த்தது. யாக்கோபே, உனக்கு இருந்த சந்தோஷத்தை நீ இழந்து போனாய். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடிய எதிர்காலத்தை குறித்து எவ்வளவோ கணக்கு போட்டிருந்தாய். யோசேப்பு போனதினாலே நீ கணக்கு போட்ட எல்லாமே உடைந்து போயிற்று. கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலோ நீங்க பலவித கணக்குகளை போட்டு இப்படி ஆகும் இப்படி நடக்கும் என்று சொல்லி நினைத்திருப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினாலே, எப்படி யோசேப்பு போனதினாலே யாக்கோபுடைய வாழ்க்கையிலே எல்லாம் உடைந்து போயிற்று. தலை குனிவு வந்தது. கல்லறையை நினைத்துதான் யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினாலே, உடைக்கப்பட்டதினாலே என்னுடைய வாழ்க்கை இப்படியே போய்விடும், இப்படியே என்னுடைய வாழ்க்கை முடிந்து விடும் என்கிற ஒரு சூழ்நிலையிலே இந்த காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்திற்கு வந்திருந்தால், உங்களுக்கு நேராக கர்த்தருடைய வார்த்தை இந்த காலை வேளையில் கடந்து வருகிறது. இன்னும் சிங்காசனத்திலே ஆளுகை செய்து கொண்டிருக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நீ முடிந்தது என நினைத்தாய், ராஜாதி ராஜாவோ முடியவில்லை. யாக்கோபே, உனக்கு குறித்த இடத்திற்கு உன்னை மறுபடியும் கொண்டு வர உன் ஆவியின் உற்சாகம், உன் முகத்தின் மலர்ச்சி, உன் குடும்ப மகிழ்ச்சி, உன் சூழ்நிலையின் மாற்றம், இது எல்லாம் திரும்பி வர செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால கண்ணீரோடு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, மறுபடியும் கர்த்தர் ஒரு முக மலர்ச்சியை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். அல்லேலூயா. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. உயிர்த்த உடனே என்ன சொல்லுகிறார்? இது போதும். இந்த மாதத்தில் ராஜாதி ராஜாவை பாருங்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்வில் நீங்கள் இழந்த பொலிவு, நீங்கள் இழந்த பிரகாசம், நீங்கள் இழந்த பிரதாபம், நீங்கள் இழந்த ஆரோக்கியம், நீங்கள் இழந்த சந்தோஷம், நீங்கள் இழந்த நம்பிக்கை, தேவன் அதை திரும்ப தர விரும்புகிறார். கைத்தட்டி கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இழந்துருச்சு, அதனால முகக்கள போயிடுச்சு. கர்த்தர் சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியத்தை நான் உனக்கு திரும்ப வர பண்ணுவேன். சந்தோஷம் வெளியே போயிடுச்சு, துக்கம் தான் உள்ள நிலைச்சிருக்கு. ஆண்டவர் சொல்ற, சந்தோஷத்தை, இழந்து போன சந்தோஷத்தை உன் குடும்ப எல்லைக்குள்ளே, உன் இருதயத்துக்குள்ளே நான் மறுபடியும் திரும்ப கொண்டு வருவேன். அல்லேலூயா. இயேசுவை நம்பி இருந்தோம், அவர் போய்விட்டார் என்று சொல்லி நினைத்தார்கள். தலைகுனிந்து தரையை பார்த்து நடந்து வருகிறார்கள். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு 35 வழியிலே நடந்தவைகளை அவர் அப்பத்தை பிட்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இயேசு தம்மை வெளிப்படுத்தின போது கண்கள் திறந்தவர்களாக அவர்களுடைய ஆவி உயிர்த்தது. சந்தோஷம் திரும்ப வந்தது. சோர்வடைந்து வந்த நடை நீங்கினது. ஒரு ஓடி துடிப்போடு நற்செய்தியை சொல்லுகிற நிலையிலே வாழ்வினுடைய லட்சியமே மாறினது. எஸ்ராவின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் இடிந்து போன ஆலயத்தை கட்டுவதற்கு, சிதைந்து போன ஆலயத்தை கட்ட எஸ்ராவின் மனதில் கர்த்தர் ஒரு கிருபையை கொடுக்கிறார். கோரேசின் ஆவியை கர்த்தர் ஏவி கர்த்தர் அனுமதி வழங்க செய்தார். ராஜா ஒருவர் இருக்கிறார், அவர் ஆளுகை செய்கிறார். அவன் இழந்ததை கர்த்தர் திரும்ப என்ன பண்ணுகிறார்? தருகிறார். அவர் போனவைகளை திரும்ப வர செய்கிறவர். பக்கத்தில் கையை கொடுத்து, இழந்தவைகளை கொடுக்கிறவர், போனவைகளை
திரும்ப வர செய்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் அப்படி எனக்கு திரும்ப வந்தது என்று சொல்லி ஒவ்வொரு நாவுகளையும் என் ஆண்டவர் சொல்ல வைப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல பிதாவே, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கொஞ்ச நேரம் தேவ முகத்தை இந்த காலை வேளையிலே நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, மகிமையின் மேகமானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மாறாத எபனேஸ்வரே, உம்மை துதிக்கிறோம். சர்வ வல்லமை உடையவரே, சாவாமை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். எங்கள் எஜமானனாகிய தேவனை நாங்கள் மனதார உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யெகோவா தேவனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. யெகோவா கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம். யெகோவா மீட்பரே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. எங்கள் மாறிடாத நேசரே, எங்கள் மகிமையின் தேவனானவரே, துதிகள் நடுவிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். மனிதர்களின் நடுவிலே வசிக்க விரும்புகிறவரே, இந்த காலை வேளையிலே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோகத்தில் உள்ள கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் உம்மை பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி துதிக்கிற, ஆராதிக்கிற, அதிலே விருப்பம் கொண்ட தேவன் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் உம்முடைய ஆலயத்தில் உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய ஜனமாய் கூடி நாங்கள் உம்மை துதிக்கும் பொழுது அந்த இடத்துல கர்த்தர் எழுந்தருளுகிற தேவன், அந்த இடத்துல வாசம் பண்ணுகிறவர், அந்த இடத்துல உலாவுகிறவர், எங்கள் நடுவிலே வந்திருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய நாமம் உயர்த்துகிற எந்த இடமாயிருந்தாலும் அங்கே வந்து வாசம் செய்கிறவர் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தேவன் யாரும் இல்லை, உம்மை போல ஒரு சர்வ வல்ல தேவன் யாரும் இல்லை. எல்லா துதியும் கனமும் மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ராஜாவை துதிக்கிறோம், ராஜாவை துதிக்கிறோம். ஒன்று கூடி ஒன்றாக ஒரே மனதோடு இந்த காலை வேளையில் உம்மை உயர்த்த நாங்கள் வந்திருக்கிறோம், உம்மை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். எங்கள் தேவ ஆவியானவருடைய ஆளுகை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருவதாக ராஜா, ஒவ்வொருவர் மேலும் ஆட்கொள்ளுவீராக, ஆட்கொள்ளுவீராக. பரிசுத்த ஆவியானவருடைய உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையிலே எங்கள் நடுவிலே பலமாய் கிரியை செய்ய எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் ஐயா, எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வாராக, கர்த்தர் கிரியை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ராஜாவை துதிப்பது, ராஜாவுடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிப்பது நமக்கு கிடைத்த ஒரு மகா பெரிய பாக்கியம். பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த நம்மை கர்த்தர் தேடி வந்து நமக்கு மீட்பை கொடுத்து, நமக்கு ரட்சிப்பை கொடுத்து, அவருடைய பிள்ளையாக மாற்றி நம்மை ஆராதிக்க கொண்டு வந்திருக்கிறார். இந்த தேவன் எத்தனை நல்லவர். நாம் அவரை தேடவில்லை, நாம் அவரை நேசிக்கவில்லை, ஆனால் நம்மை தேடி வந்தவர், நம்மை நேசித்தவர், நமக்கு உதவி செய்கிற துணையாளராய் நம்மோடு கூட இருக்கிறவர். ஹல்லேலூயா.
பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளு. பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் சேர்ந்து துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளு. உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். உந்த நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வீர். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. ஆமே. உம்மை போலொரு தெய்வம் இல்லை, சர்வ வல்லவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதியும் கனமும் மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். துதிக்கிறோம் துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம், ஒன்றாக கூடி துதிக்கிறோம். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர். உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம், கர்த்தாவே எழுந்தருளும். எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி எங்கள் நடுவிலே இறங்கி வாரும். எங்கள் கரங்களை உயர்த்தியுமே நாங்கள் துதிக்கிறோம்.
உந்த நாமம் உயர்த்துகிற இடத்திலே வாசம் செய்கிறவரே, எங்கள் நடுவிலே வாசம் செய்யும், என்னிலே வாசம் செய்யும். உம்மை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. எல்லா துதி கன மகிமை எல்லாம் இந்த காலை வேளையிலே உமக்கே செலுத்தி உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம். துதியின் நடுவிலே வாசம் பண்ணுகிறவர், இந்த துதியை கர்த்தர் அங்கீகரிப்பாராக. இந்த ஆராதனை உமக்கு உகந்ததாயிருப்பதாக. தேவன் விரும்புகிற உண்மை உள்ள ஆராதனை, உத்தமமுள்ள ஆராதனை இந்த காலை வேளை நாங்கள் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆட்கொள்ளுவாராக, ஆட்கொள்ளுவாராக. எங்களை அளவில்லாமல் அதிகமாக நேசிக்கிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் கர்த்தர் கிருபையாக பாதுகாத்தீர். இந்த காலை வேளையிலும் நாங்கள் ராஜாவுடைய சமூகத்துக்கு கடந்து வருவதற்கு தேவன் பாராட்டின தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளை இந்த ஆராதனையில் தேவ ஆவியானவர் எங்கள் நடுவில் இடைபடுங்க. உங்களுடைய உன்னத பிரசன்னத்தினால எல்லாரையும் ஆட்கொள்ளுங்க. ஆண்டவரே, ஒருவரையும் இன்னைக்கு விடாதீங்கப்பா. எல்லார் மேலும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை அக்கினியாய் இந்த காலை வேளையில இறங்கி வரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பாடும் பொழுதே ஒரு உணர்வு உண்டாகட்டும், ஒரு சிந்தையிலே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். பாடும் பொழுதே நம்முடைய வல்லமை, ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொருவரையும் சடுதியாய் சந்திப்பதாக. நன்றியப்பா. ஆராதிக்கும் போதே ஒரு விடுதலை உண்டாவதாக, வியாதிகள் மறைவதாக, பலவீனங்கள் மறைவதாக, சரீரத்திலே ஒரு விடுதலை, ஆத்மாவிலே ஒரு விடுதலை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொருவரையும் வல்லமையினாலே, வரங்களினாலே கர்த்தர் நிறைக்கும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை மாறலையே, அந்த உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலை வேளையிலே ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழ செய்யும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வல்லமையானது எங்கள் நடுவில் இந்த காலை வேளையிலே கர்த்தர் செய்வீராக. எல்லா விசுவாச பிள்ளைகளையும் கர்த்தர் துரிதப்படுத்தி கர்த்தர் கொண்டு வரும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். புதிய மக்கள் இந்த காலை வேளையிலே வந்து எங்களோடு கூட இணைந்து இந்த தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. எங்களோடு கூட பேசும், நம்முடைய வார்த்தைகளை கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்கள் சிந்தைகளை, எங்களுடைய இருதயங்களை கர்த்தர் திறந்தருளும்படியாய் கூட ஜெபிக்கிறோம். ஆவியானவருக்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். கர்த்தர் மகத்தானதை செய்யும். நாங்கள் சிறுகணும், நீங்க பெருகணும். ஆண்டவரே, உங்க நாமம் மட்டும் உயர்த்தப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் நாம் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு கூட இருக்கிறவர், நம்மோடு கூட அசைவாடுகிறவர். ஆகவே அந்த தேவனை எல்லாரும் சேர்ந்து யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார், அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடி இந்த தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவன் மரித்தவர் அல்ல, மரித்தாலும் உயிரோடு கூட எழுந்தவர். ஹல்லேலூயா. தேவனை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வேதாள கணங்கள் ஓடிடவே, ஓடிடவே, உருகி வாடிடவே. ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், வானத்தின் சேனைகள் துதித்திடவே, துதித்திடவே, பரனை துதித்திடவே. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், மரணத்தின் சங்கிலிகள் தேறிப்பட்டன, தேறிப்பட்டன, நொடியில் மூறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், எழுந்தார் என்பதோடு எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே.
ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதரை கண்டகமகிழ்ந்தார். அகமகிழ்ந்தார். பரனை அவர் புகழ்ந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பாவத்துக்கென்று தரம் மறித்தார். ஒரு தரம் மறித்தார். ஒரு தரம் மறித்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. மரிப்பதில்லை. இனி மரிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவே நாமம் அவர் பாதம் பணிவோம். பாதம் பணிவோம். பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார்.